இந்தியாவில் இருக்கிற மராட்டிய ராணுவ தளங்களின் ஒரு பகுதியா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமா இப்போ செஞ்சிக்கோட்டை அறிவிக்கப்பட்டிருக்கு. 13ஆம் நூற்றாண்டுல உருவான இந்த கோட்டையுடைய வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாமா? விழுப்புரம் மாவட்ட வரலாற்று கூடுகள முக்கியத்துவம் பெற்றதுதான் செஞ்சிக்கோட்டை. இது 3 குன்றுகள்ல அமைஞ்சிருக்கு. 13ஆம் நூற்றாண்டுல உருவான கோட்டை தான் இது. தமிழக மன்னர்களின் பங்களிப்போட அப்போ பொலிவு பெற்று வந்திருக்கு. கோவில்கள், அகழி, படை வீடுகள், வெடிமருந்து கிடங்கு, பீரங்கி மேடை அப்படின்னு பல அம்சங்களை கொண்டிருக்கு. கிபி 13ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு காலகட்டங்கள்ல பல ஆட்சியாளர்களால மாற்றங்களையும் அது ஃபேஸ் பண்ணிருக்கு. தென்னிந்தியாவின் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகள்ல ஒன்னா செஞ்சிக்கோட்டை திகழ்ந்திருக்கு. பீஜ்பூர் சுல்தான் கிட்ட இருந்து 1677 செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றி இருக்காரு மராத்திய பேரரசான சத்ரபதி சிவாஜி. இவருடைய ஆளுமைக்கு உட்பட்டு 20 ஆண்டுகள் இருந்திருக்கு செஞ்சிக்கோட்டை. அதுக்கப்புறமா சில காலம் பேரரசர் சிவாஜி தங்கியிருக்காரு. அப்போ கோட்டை அரண்களை பலப்படுத்துறதுல கூடுதல் கவனம் செலுத்தி இருக்காரு. சுற்றுச்சுவர் மதில்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. காவல் அரண்கள் ஏற்படுத்தி இருக்காங்க. தேவையற்ற கட்டிடங்கள் எல்லாமே அகற்றப்பட்டு புதிய கட்டிடங்களும் எழுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம செஞ்சியை சுற்றி புதிய அரண்களை கட்டவும், அகழிகளை தோண்டவும், கோபுரங்களை உயர்த்தவும் சத்ரபதி சிவாஜி அவர்கள் ரொம்பவே உதவியா இருந்திருக்காரு. சத்ரபதி சிவாஜியுடைய இந்த பணிகள் மராத்திய அரசுக்கும் பெரிதும் கை கொடுத்திருக்கு. இதனால இவங்க கிட்ட இருந்து செஞ்சியை கைப்பற்ற முகலாயர்கள் 7 வருஷங்கள் முற்றுகையில ஈடுபட வேண்டியதாகவும் இருந்திருக்கு. சிவாஜியுடைய ஆளுகையின் கீழே ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையா செஞ்சிக்கோட்டை மாற்றப்பட்டிருக்கு. மராத்திய பேரரசர் சத்ரபதி சிவாஜியின் ராணுவ தளங்களை அமைஞ்சிருந்த 12 கோட்டைகளை உலக பாரம்பரிய சின்னங்களை அறிவிக்கணும் அப்படின்னு மகாராஷ்டிர அரசு கோரிக்கை விடுக்க, இதுல 11 கோட்டைகள் மராட்டியத்திலும் 12வது கோட்டை தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற செஞ்சிக்கோட்டையும் அமைஞ்சிருக்கு. சோ இதை தொடர்ந்துதான் செஞ்சிக்கோட்டைய யுனெஸ்கோ பிரதிநிதியான ஹவாஜங் லீ ஜெகாம்ஸ் அப்படின்றவர் கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் கள ஆய்வு பண்ணியிருக்காரு. இவருடைய அறிக்கையை தொடர்ந்து செஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட 12 கோட்டைகளையும் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலை இணைச்சிருக்கு யுனெஸ்கோ நிறுவனம். இதன் அறிவிப்பு ஜூலை 11ஆம் தேதி வெளியாகி இருந்துச்சு. பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸ்ல நடந்த உலக பாரம்பரிய குழுவின் 47வது அமர்வுல இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோவுடைய இந்த அறிவிப்பின் பின்னணியில 348 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று சுவடுகள் இருக்கு. உலக சுற்றுலா பயணிகளின் கவனத்தை செஞ்சிக்கோட்டை பெரிதும் ஈர்க்கும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது. உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா படங்கள் பெரிய லெவலில் நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ்.